தமிழக தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க வருகிற செவ்வாய்க்கிழமை 25/6/2024 காலை 10 மணி அளவிலே விடியா திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் மருந்து இன்றைய நேரப்படி மணி 1 மணி 56 பேர் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்திற்கு இந்த தமிழக அரசு தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே இங்கே கோவை வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகன் மற்றும் சண்முகவடிவேல், சிங்கை சந்துரு ஆகிய நான் 3 பேரும் இணைந்து மாவட்ட நிர்வாகிகளுடன் பகுதி ஒன்றிய வார்டு கிளைக்கழக அணி நிர்வாகிகளுடன் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற 25/6/2024 காலை 10 மணி அளவில் கோவை மாநகர் மாவட்டம் தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்களுடைய ஆணைப்படி தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சாமு சக்திவேல் அவர்கள் தலைமையேற்று கண்டன உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்டம் பிளைமேடு பகுதி கழகத்திலே அமைந்திருக்கின்ற பிளைமேடு பகுதி கழக அலுவலகத்திலே என்னுடைய தலைமையிலும் முன்னிலையாக பிளைமேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையிலும் வரவேற்புரையாக கருப்புத்துறை ஆற்றவும் மாவட்ட பொருளாளர் ராகவலிங்கம் அவர்களும் பகுதி கழக செயலாளர்கள் அழகர் செந்தில் அவர்கள் மற்றும் கேப்டன் குணா அவர்கள் அணி நிர்வாகிகள் மற்றும் வார்டுக்கழக நிர்வாகிகள் மகளிரினைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த மாபெரும் வெற்றி போராட்டமானது வருகின்ற 25ஆம் தேதி இந்த ஆட்சி இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கின்றது. ஒரு முக்கியமான தீர்மானங்கள் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய ஸ்டாலின் அரசும் அதற்கு துணை போன இந்த அந்த மந்திரி சபையினுடைய அங்கம் வகிக்கின்ற மந்திரி அவர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தீர்மானத்தையும், அதேபோல் விஷச்சாராயத்தை குடிக்கின்ற பொதுமக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் நிவாரணத் தொகையாக தமிழக அரசு வழங்க இருக்கின்றது. இதற்கு அவருடைய குடும்பத்தை போக்குவக்கூடிய நிதியாக தெரிவிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் சாராயத்தை குடிக்கிறதுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் நாம் எங்கிருந்து இந்த கள்ளச்சாராயம் வருகிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். அதற்கு